ரவுண்ட் ஒன் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். மேட்ச் யாருக்கும் பார்த்தீங்கன்னா காட்டூர் வெர்சஸ் ஹார்ட் பயோ. டாஸ் வின் பண்ண காட்டூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பால், பவர் பிளே கிடையாது. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்னா மணி, நான் செகஷனில் சிவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண டேவிட். மேட்சோட முதல் பந்து யாருக்கான முயற்சி, பேட்டில் ஒரு நிற்கு இன்சைட் எட்ஜ் சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, லாங் ஆனில் குத்தி போயிருக்கு, சிங்கிள். டபுள் எடுக்க முயற்சி, த்ரோ விலகி இருக்குங்க, அதை யூஸ் பண்ணி டபுள் மாற்றிட்டாங்க. போன பால் போய்ட்டு ரீபால் ஃபாஸ்ட்டாக பேட்டோட பார்த்தாரு, வித்து கொடுக்காம போட்டாங்க. ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால் அண்டர்லேயே போயிருக்கு, டாட் பால் லைனுக்குள்ளே வந்துருக்குன்ட்டாங்க. அடுத்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு, நல்ல பால் போட்டிருக்காங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் லைனில் இருந்து போட்டிருக்காரு. அடுத்த வந்து டேவிட் டு சிவா, அதே வந்துங்க சூப்பராக போட்டார். கீப்பர் கைவசம், நல்ல பவுன்ஸ் கிடைக்கிது அவருக்கு. டவுன் த விக்கெட்டு போனார். பவுண்டரிக்கான வாய்ப்புகள் கம்மி, அதெல்லாம் கார்த்திகே உள்ளே வந்துடும். டபுள் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட்டாக ஓடிருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 7 ரன் ஆடிருக்காங்க ஹார்ட் பயோ. ஃபஸ்ட் ஓவரில் 1-2 வைடு போச்சு, அதை தாண்டி ஒரு நோ பால் போட்டிருந்தார். அதுக்கப்புறமா கம்பேக் கொடுத்து 7 ரனில் பிடிச்சி போட்டு போயிட்டாங்க டேவிட். செகண்ட் ஓவர் போன முகமது ஆசிக், லெஃப்ட் ஆம் ஓவர் விக்கெட்லேருந்து முதல் பந்து மணிக்கு. நல்லா ஸ்டாப்புங்க, விக்கெட் கீப்பர் பரவாயில்ல தான் இந்த பால் டாட் ஆகிருக்கு. தூக்கி போட்டா பார்த்துருக்காரு, லோ டாஸ் வளைஞ்சிருச்சு. எஸ் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லெக் சைடில் வந்து லெக் சைட்லேயே தட்டினாரு. ஷார்ட் ஸ்கொயரில் டிகே ஃபீல்டராக இருந்தாங்க, டபுள் எடுத்திருக்காங்க. ஆசிக் டு மணி, ஸ்டெம்ப் லைன் வந்து விளக்கியிருக்காரு, டாட் பால் நல்ல பந்து. அகெயின் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு, நல்ல ஸ்டாப்பு, சிங்கிள் மாற்றிருக்காங்க. லைன் லென்த்தை பிடிச்சிட்டார் லெஃப்ட்டு. ஃபாஸ்டிக்கில் ஃபாஸ்ட்டாக டர்ன் ஆச்சு, ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துச்சு, டாட் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 16 ஸ்கோரு. விக்கெட் எது விடாமல் ஆடி கொடுத்துட்ருக்காங்க ஹார்ட் பயோக்கு இந்த பேரை. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஜிஜி வந்துருக்காங்க. போர்த்த விக்கெட்லேருந்து முதல் பந்து ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க. அங்கேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், கீப்பர் கைவசம். லெக் ஸ்லிப்பை கொஞ்சம் விலகி வச்சுருந்தாங்க, ஃபஸ்ட் ஸ்லிப்பை ஒட்டி வச்சுருந்தாங்க. ரீபால் பால் போன போது வைடு காத்து ஸ்ட்ரெயிட் போலரான்னு பார்த்தா அவரால் தடுக்க முடியல. பஞ்ச் இட் டவுன் த கிரவுண்டு, நேருக்கு நேராக போயிருக்கு, சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஜி டு மணி ஃபாஸ்ட்டாக பேட் அவுட்டாரு. ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஹெட், பேக்கப்புக்கு ஆள் இருக்காங்க. டீப்பில் ஃபீல்டர் அடித்தா விக்கெட்டாக இருக்கும், அடிக்க முடியலங்க. 2 எடுத்திருக்காங்க. ஃப்ளாட்டாக போனார், போயிட்டார் பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேன் கைக்கு போயிருக்குங்க ஆட்டம் வந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் வினீஸ் வராங்க. காலில் பட்டிருக்கு, பெருசாக எம்பவேல வந்து ஸ்கிட்டாகி வந்துருச்சு, டாட் பால். முக்கியமான வந்து பேட்டில் ஆடி இருக்காரு. பார்ப்போம். முதல் இன்னிங்ஸ் முடிவில் ஹார்ட் பை அடிச்ச ஸ்கோர் 22. 23 தேவை 18 பந்தில் காட்டூருக்கு இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. டீம் காட்டூரோட ஓப்பனிங் வேறு வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் ஜோசப், ஜிஜி, நான் செகஷன். அரௌண்ட் வைக்கிறது ஃபஸ்ட் ஒன் பேட்டில் ஆடி இருக்காங்க. கேப்லையும் போயிருக்கு, பவுலருக்கும் மிட் ஆஃப்க்கும் நடுவில் போயிடுச்சு. பட் இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது, சிங்கிள். செகண்ட் ஒன் இவர் பிடிக்கும் முதல் பந்து அதே இடம், பட் சீக்கி ஷாட்டு தூக்கி விட்டார். டபுள் எடுக்க முயற்சி, ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு ஃபீல்டர், அதான் காரணமாக சிங்கிள் மட்டும்தான் அது. தேர்ட் பால் வெயிட் பண்ணார், பேக் ஃபுட்லேயே ப்ளே பண்ணார், ஃபீல்டர் இருந்தும் சிங்கிள். அடுத்த பந்து ஜஸ்ட் விலகி போயிடுச்சு, கேப்லையும் போயிருக்கு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, பேக்கப்பு பிரபாகரன் வந்துட்டாங்க. த்ரோ விலகி போயிருக்குங்க, அதை யூஸ் பண்ணி அடுத்த ரன்னுக்கு ஓடுறாங்க. கிடைக்கிற கேப் யூஸ் பண்ணுறாங்க. கிரீஸில் இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி ஓடி எடுக்கிறது ஈஸியான வேலை, கான்சன்ட்ரேட் பண்ணி ஓடுவாங்க. அடுத்த வந்து ஜோசப் சுவிட்சிட்டுக்கான முயற்சி,
ஒரு பம்ப் ஆயிடுச்சுங்க, எக்ஸ்ட்ரா பம்ப் ஆயிடுச்சு. நேருக்கு நேரா ஐயோ காட்டன் போலுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டாரு. ஃபுல் ஃபேஸாக தான் பேட்டை காட்டினாங்க. ஓய்யோ மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக த்ரோ விட்டாங்க. எடுக்க முடியல. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பண்ணி 8. மீதமுள்ள 12 பால்ல 15. செகண்ட் ஓவர் போட சந்தோஷம் வந்துருக்காங்க. ஜிசிக்கில் முதல் பந்து கேப்பில் பிளேஸ் பண்ணாருங்க. நிறைய 4 ஃபீல்டர் அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. 4 பேத்துக்கு நடுவில் போயிருக்கு. டபுளாக மாற்றிருக்காங்க. சுவிட்சுக்கான முயற்சி. கிரீஸ் டு கிரீஸ் போட்டிருக்காங்களா? டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் ஆன் த பிளஸ் ஸ்வீப்புக்கு போனாரு. காத்துக்கு வளைஞ்சிட்டு கைக்கே போதான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் கேரி ஆயிடுச்சுங்க. ஃபீல்டருக்கு பேக்வர்ட் ஸ்கொயர் இந்த ஃபீல்டர் விரட்டி வந்தால் ஸ்கொயர் பிடிக்க பார்த்தாரு. டபுள் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் தரையோட ஸ்வீப்புக்கு போனார். பேக்வர்ட் ஸ்கொயருக்கு மாற்றி ஸ்கொயராக வச்சாங்க ஃபீல்டரை. சிங்கிள். நல்ல த்ரோ. லாஸ்ட் 2 மோர் ஜோசப் ஸ்டிக்கில் அவுட் சைட் லெக்கில் வந்துச்சு. விட்டுருந்தா வைடு போயிருக்குமோன்னு தோணுது. ஃப்ளிக் பண்ணி விட்டாரு. சிங்கிள் ஸ்கொயரில். சந்தோஷ் ஓவரில் கடைசி பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. ஓரம் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிவில் 4 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாக்கி இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவருக்கு மணி வந்திருக்காங்க. 6க்கு 9 தேவை காட்டூருக்கு. முக்கியமான முதல் பந்து மணி டு ஜோசப். ஃபுல் டாஸ் பால் ஃப்ளாட்டாக போனார். ஃபீல்டர் ரெடி ஆகிட்டாரு. வளைஞ்சி வரும் பார்த்து பிடிக்கணுங்கும் போது முதல் பால் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்களா? விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பேட்ஸ்மேன் சாம். செகண்ட் பால் ஓவரில் 5 பாலுக்கு 9 ரன் தேவை. சுவிட்ச் எடுக்க வாய்ப்பு இல்லாமல் ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணி போட்டார். ரன் அவுட். அதர் இல்லை. தேர்ட் பால் ஓவரில் டவுன் த விக்கெட் போனார். லோட்டாஸாக எடுத்தார். கைக்கு போயிருக்குங்க. விக்கெட் கிடச்சிருக்கு. இன்னும் அந்த பேட்ஸ்மேன் ஜிசி அவங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் மனோ வராங்க. முதல் 3 பால் பாயிண்ட் ஆட்டு. 3 பால் பாக்கி இருக்கு. அவுட் சைட் ஆஃப்ல வித்து பேட்டை விட்டாரு. குத்தி போனா பிடிக்க முடியாதுங்க. மச்சி 4 இருக்கும். ஏஸ் பவுண்டரி கிடச்சிருக்காங்க. மனோ கையிலேருந்து அவர் பிடிக்கிற முதல் பந்து. லாஸ்ட் 2 மோர் 2 பால் 5 ரன் தேவை. மட்டாருன்னு ஒரு அடி. கேப்ல போதா பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏஸ் பவுண்டரிங்க. பேக் டு பேக் 2 பவுண்டரி 8 ரன் கொண்டாந்தாரு. ஸ்கோர்ஸ் லெவல் கடைசி பந்து 1 பாலுக்கு 1 ரன் தேவை. நேருக்கு நேரா ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு எக்ஸ்ட்ரா பம்ப் ஆயிடுச்சு. குத்தி திரும்பி போயிடுச்சு. ஸோ ஒரு ரன் எடுத்துட்டாங்க. இந்த மேட்சை முடிச்சுட்டாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் ஹாட் பயோ வெர்சஸ் காட்டூர். கடைசி வரைக்கும் ப்ரெஷராக கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக ஹாட் பயோ கையில் இந்த மேட்ச்னு சொல்லுவேன். 2-4 மேட்சை மாற்றி கொடுத்துச்சு. மனோ கையிலேருந்து வந்து இதோட இந்த மேட்சை முடிச்சு ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்காங்க காட்டூர்.